இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இதயங்கனிந்த பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் எல்லாவற்றையும் நாம் கொண்டாடி முடித்து விட்டோம். ஆகையினால் இன்னும் அடுத்த ஆண்டிலே தான் பொங்கலை நாம் கொண்டாட போகிறோம் என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் பொங்கல் என்பது நாள்தோறும் நமக்கு வருகின்ற ஒரு புத்துணர்ச்சியினுடைய அனுபவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொங்கல் என்பது தமிழருடைய ஒரு விழாவாக இது எல்லா மக்களாலும் இன்றைக்கு போற்றப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. 4 நிகழ்வுகள் இந்த பொங்கலோடு தொடர்புடையவையாக நாம் கொண்டாடி வருகிறோம். ஒன்று, முதலாவது நாள் போகி என்கின்ற போக்கி பண்டிகை. அடுத்த நாள் பொங்கல், தமிழருடைய எழுச்சி பண்டிகை. அதற்கு அடுத்தது உழவர் தினம். இறுதியாக உள்ளது காணும் பொங்கல். இந்த 4 நிகழ்ச்சிகளையும் பார்க்கின்ற போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது உலக நிகழ்வாக பார்க்கின்ற போது வெறும் கொண்டாட்டமாக நடைபெறுவதாக வெளியில் தோற்றமளித்தாலும் கூட நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இதில் இருந்து ஒரு நல்ல பாடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நாள் போகி. இந்த போகி என்பது நல்ல தமிழ் சொல்லா. போக்கி என்பது போக்குவது, பழையவற்றை களைந்து விட்டு புதியவற்றை நாம் அணிந்து கொள்ளுவது, அதான் போக்கி. ஆகையினால வீட்டில் இருக்கின்ற கழிவுப் பொருள்கள் எல்லாவற்றையுமே போட்டு தீயிட்டு கொளுத்தி விடுகின்றோம். அது ஒரு காலையிலே ஒரு 3 மணி தொடங்கிய அது சென்னையெல்லாம் பார்த்தால் புகை மண்டலமாக புகை காடாக மாறிவிடுகிறதை பார்க்கலாம். அப்போ இந்த பழைய பொருள்களை நாம் அகற்றி விடுகின்றோம். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது? இந்த உள்ளத்தின் மூலமாக வருகின்ற மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? இந்த மகிழ்ச்சியை நாம மட்டும்தான் அனுபவிக்கின்றோமா, மற்றவர்களோடு கொண்டாடுகின்றோமா என்பதை குறித்து ஒரு சில சிந்தனைகள் எனக்கு வந்தன. அதில் ஒன்று, இந்த முதல் நாள் பழையவற்றை கழிதல், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்பது தமிழ் இலக்கணம். இதில் திருமறையிலே கொலோசையருக்கு எழுதி இருக்கின்ற ஒரு திருமுகத்திலே ஒரு பகுதி ரொம்ப சிறப்பானதாக பவுலடிகள் அதை எழுதுகின்றார். கொலோசையருக்கு எழுதி இருக்கின்ற அந்த திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில் ஒரு அழகான ஒன்றை அவர் எழுதுகிறார். அதை அவர் எழுதுகின்ற போது என்ன சொல்லுகிறார்? உலக போக்கிலான உங்களுடைய இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இது 3ஆம் அதிகாரம் கொலோசையர்ல 5வது திருவசனம். அதுக்கப்புறமா 8வது திருவசனத்தில் அவர் சொல்லுகின்ற போது, இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றி விடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. அதற்கு அடுத்த பகுதியில், ஆகையினால் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்பாடுகளையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். பழைய மனிதனை நீங்கள் களைந்துவிட்டு புதிய சிந்தனையோடு, புதிய உள்ளத்தோடு, புதிய இதயத்தோடு கூடியிருக்கின்ற மனிதனாக நீங்கள் மாற்றமடைய வேண்டும். இதுதான் போக்கியினுடைய அடிப்படை. அதுக்கப்புறமா அவர் என்ன செய்கிறாரு? இந்த இயல்பு, இந்த பழைய இயல்பை விட்டுவிட்டு, ஊன் இயல்பை விட்டுவிட்டு இறைவனுடைய அந்த சாயலை அணிந்து கொள்ளுவதை பற்றி அவர் சொல்லுகிறார். புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். இந்த இயல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இந்த புதுப்பிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்றைக்கு தொடங்குகிறது? போகி பண்டிகை அன்று தொடங்குகிறது. இந்த பழைய நிலைய நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீமையான சிந்தனைகள், தீமையான பாவங்கள் எல்லாவற்றையுமே அகற்றிவிட்டு
இறைவனுடைய சாயலை நாம் அணிந்து கொள்ளுகின்ற போது என்னுடைய வாழ்க்கையிலே புதுமை பொங்குகிறது, மகிழ்ச்சி பொங்குகிறது, சமாதானம் பொங்குகிறது, மற்றவர்கள் மேல் நாம் கொள்ள வேண்டிய அன்பு பொங்குகிறது. இதுதான் பொங்கல். பொங்கல் அன்றைக்கு பொங்கலோ பொங்கல், இனிப்போடு கூடிய அந்த கரும்பு பொங்கல், இனிப்பு பொங்கல், சர்க்கரை பொங்கல், இவைகளை எல்லாம் வைத்து நாம் நம்முடைய பிள்ளைகளோடு அண்டை அயலாரோடு கொண்டாடுகின்ற அந்த மகிழ்வான நிலை என்னுடைய வாழ்க்கையினுடைய புதுமையாக அது மாற வேண்டும். இதுதான் பொங்கல். பழைய பயத்தை ஒழித்து விடுகின்ற போது புதுமை, புதிய சிந்தனை, மகிழ்ச்சி பொங்குகிறது. மூன்றாவது நிலையிலே பார்க்கின்ற போது இந்த உழவர் தினம் என்பதாக கொண்டாடுகின்றோம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, வள்ளுவம். இந்த உழவு என்பது ஒன்று நமக்கு உணவு தருகின்ற இந்த உழவர்களுடைய பயிர் தொழில். அடுத்த நிலையில உழவு செய்கின்ற போது அகல உழுவதிலும் ஆழ உழ வேண்டும். அப்படி உழுகின்ற போது அந்த நிலம் பண்படுத்தப்படுகிறது. அதில் இருக்கின்ற களைகள், முட்கள், கற்கள், இந்த பயிர்களை அழித்து விடுகின்ற எல்லா விதமான பொருள்களையும் அப்புறப்படுத்திவிட்டு அதை பண்படுத்துகின்றார்கள். அப்படி பண்படுத்துகின்ற போது அவங்க உழுகின்ற அந்த தொழில் சிறப்பிக்கப்படுகிறது. இன்னும் ஒன்று, அதாவது இந்த உழவர் வில்லேர் உழவர், சொல்லேர் உழவர் என்பதாக எல்லாம் தமிழிலே ஒன்று உண்டு. இந்த சொல்லேர் உழவர் என்று சொல்லுபவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சரியான வழியிலே சிந்திப்பதற்கு, சரியான வழியிலே செலுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய சான்றோருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நான் பார்க்கின்ற போது நற்செய்தி என்கின்ற இந்த பணிகள் செய்கின்றவர்கள் எல்லாருமே உழவு தொழில் செய்கின்றவர்கள். அவர்கள் இந்த உள்ளத்தை பண்படுத்துகின்ற அந்த வேலையை இயேசு பெருமான் கற்பித்தபடி அவர்கள் சொல்லுகின்றார்கள். யாராவது ஒருவர் சொல்லுகின்ற ஒன்றை மூலமாக வைத்துக்கொண்டு அதை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த செய்தியைத்தான் நான் முதல்ல உங்களுக்கு கொலோசையர் நிருபத்திலே அந்த திருமுகத்திலே எழுதியிருக்கின்ற அந்த பகுதியை நான் கட்டினேன். அவர்கள் உழுகின்றார்கள், நம்முடைய உள்ளத்தை செம்மைப்படுத்துகிறார்கள், பண்படுத்துகிறார்கள். நான்காவது நிகழ்ச்சி தான் காணும் பொங்கல். நான் பழையதெல்லாம் களைந்து விட்டேன், புதிய மனிதனாக இன்றைக்கு மாறிவிட்டேன். ஆகையினால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. இந்த மகிழ்ச்சிக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் உழவர்கள், சொல்லேர் உழவர்கள். அவர்களுடைய உழவு தொழில் மூலமாக நான் பெற்றிருக்கின்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற தமிழ் பண்பாட்டோடு, தமிழருடைய அந்த அறிஞர்களோடு சொல்லி இருக்கின்ற வார்த்தைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் மற்றவர்களோடுக்கு. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அப்போ நான் பெற்றிருக்கிற இந்த பாவத்தை விட்டு புதிதான மாற்றம் பெற்றிருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இன்பம் வந்திருப்பது போல நீங்களும் பழையவற்றை களைந்து போட்டு புதிதானவற்றை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் கொண்டாடப்படுவதுதான் இந்த பொங்கல் திருநாள். ஆகையினால பாவங்களை களைந்து விட்டு புதிய மனிதனை, பாவமற்ற மன்னிப்பு பெற்ற இயேசு பெருமான் காட்டி இருக்கின்ற அந்த மீட்பினுடைய வாழ்க்கைக்குள் வருகின்ற போது பொங்கல் என்பது வெறுமனே வெளிப்படையாக உலக பிரகாரமாக செய்யப்படுகின்ற அந்த கொண்டாட்டமாக இராமல் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி, செம்மைப்படுத்தி, புதுப்பிக்கின்ற ஒன்றாக அமையும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க, வணக்கம்.